4 கிலோ மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. எளிய முறையில் வீட்டு பெண்கள் செய்கிறது, அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸை பயன்படுத்தி நல்லா அழகான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயிலை கொடுத்துக்கிட்டு, மட்டன்லேயே ஆயில் வரும், நிறையா கொழுப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆயில் கொடுங்க போதும். கொடுத்து வெங்காயம் கொஞ்சம் கொடுத்து, பட்டை கிராம்பு இல்லாமல் பட்டையும் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு, தக்காளி, புதினா, மல்லி இவை அனைத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் வெந்து இதாக வந்தோடனே அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் கொடுக்கலாம். சீக்கிரமாக மசீரத்துக்கு உப்பையும் கொடுத்துருங்க. இதிலே தேவையான உப்பு, கறிக்குள்ள உப்பை இதில் கொடுத்துட்டிங்கன்னாக்கா அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சமாக அந்த பொடிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மிளகுப்பொடி இது அனைத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனவுடனே கொஞ்சம் தயிரையும் அதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தயிரையும் சேர்த்துட்டு மட்டனை போட்டு மூடி போட்டு வைங்க ஃபஸ்ட்டு. அதிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அந்த கிரேவி ஒரு மாதிரியே சொத்த கிரேவியாக வந்துடும். இந்த மட்டனில் உள்ள தண்ணி இறங்கி திட்டமாக, அதுக்கும் அப்புறமா கொஞ்சமாக நமக்கு தேவையான தண்ணீரை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணீரை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கறி வேகிற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இது பண்ணுங்க. கறி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். விரவ அடுப்பு தானே, சீக்கிரமாக வெந்துடும். மசாலாலாம் நல்லா கறியில் பிடிச்சி நல்லா ருசியாக டேஸ்ட்டாக ஏறிடும். ரொம்பவும் உடஞ்சிட போகுது பார்த்துக்கோங்க. கறி வெந்த உடனே அப்புறமேட்டு முந்திரி, கசகசா, தேங்காய் இவைகளை ஒரு மிக்சியில் கொடுத்து அரைச்சிங்க. ஒரு கலவையை அரைச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணி லைட்டாக கொதி விடுங்க. கொதி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்குங்க. அருமையான மட்டன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.